ஒரு கடைக்கு நீங்கள் ரெகுலராக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ரெண்டே ரீசனாக தான் இருக்கணும். ஒன்று, அந்த கடையோட சாப்பாடு நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கடையோட ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும். நான்லாம் இவங்க கடைக்கு சைடி சாப்பிட்றதுக்காகவே போவேன். பரோட்டாக்கும் கறி விருந்துக்கும் பேர் போன மதுரையிலேருந்து நம்ம பொள்ளாச்சி மக்களுக்கும் கொடுக்கணும்னு வந்தவங்க தான் இந்த மதுரை மீனாட்சி உணவகம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது சில பேர்த்துக்கு ஜோசியக்காரன் செஞ்ச வேணே. அது மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு நல்ல மாஸ்டர் அமைறதெல்லாம் அந்த ஹோட்டல் ஓனருக்கு கிடைச்ச வரம். அப்படி சிறப்பாக அமைஞ்ச ஹோட்டல் ஓனர் தான் இவர். சரியான சாப்பாடு, பிரியாணி அனைத்து இருக்கு. குடல், தலைக்கறி, மூளை, சிக்கன் வறுவல், சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் படிப்பாளையம், காடை கிரேவி, காடை சில்லி, சில்லி சிக்கனு, சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, பரோட்டா ஐட்டத்தில் ஒரு 13 ஐட்டம் இருக்குது. குவான்டிட்டியில் திருக்கி விட்ட ஃப்ரைட் நூடுல்ஸாக இருக்கட்டும், காரசாரமான கறி தோசையாக இருக்கட்டும், ரெண்டுமே டேஸ்ட்டில் தரமாக இருந்துச்சு. பரோட்டாவில் முட்டையை ஊற்றாமல் முட்டையில் பரோட்டாவை போட்டு கொத்தணும் கொத்து பரோட்டாலாம் ஒரு தரமான செய்கை. இவங்க கொடுக்குற ரோஸ்ட்டு, இட்லி, பரோட்டாக்கு எல்லாம் கவுண்டரில் வச்சுருக்க எல்லா கிரேவியுமே வாங்கி ஒரு அடி அடித்தா மக்கா வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்ட் காம்போன்னே சொல்லுவேன். எல்லாத்தோட ரேட்டுமே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கடைக்கு போனீங்கன்னா வான்கோழி பிரியாணி கூட கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை, புரியல. அட ஆமாங்க, இந்த கடையில் நியூ இயர் ஆஃபராக வர 31ஆம் மட்டும் வான்கோழி பிரியாணி 150 ரூபாய்க்கு தராங்க. இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது மக்களே. இந்த கடையில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெகுலராக சாப்பிடுவேன், அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இந்த கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் தேர்முட்டியில், அதுவும் பல்லடம் ரோடு கட் ஆனதும் லைட்டாக உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோட்டு மேலேயே லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து பொள்ளாச்சி ஹிட் அண்ட் ஸ்பாட் சீரீஸில் சந்திக்கும் வரை டாடா பை பை.